உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. கண்ணாமூச்சி ரே ரே கண்டு புள்ளியாரு. இந்த அளவுக்கு வேற லெவல்ல தெறித்து விடணும் தியேட்டருக்கு போனா நம்மள இந்த விடாமுயற்சி படத்தை போட்டு கதற விட்டானுன்னு தான் சொல்லணும். இந்த விடாமுயற்சி படத்தை வச்சு 3 வருஷம் நல்லா ஹைப் ஏத்தி படத்தை போட்டு நம்மள வெறுப்பேத்திட்டானுங்க. படம் சுத்தமா நல்லா இல்லைண்ணா, கதை நல்லா இல்லைண்ணா. தலை படம் பார்த்துக்கிறானா இல்லை தலை ரசிக்கிறா வேற யாரும் நினச்சி நிறுத்தானா இந்த படத்தை? ஒன்றுமே கிடையாது, கதையே கிடையாதுண்ணா இதில். ஆனா இந்த விடாமுயற்சி 3 வருஷம் உழைப்படா 3வது சோலையா வந்துட்டு இது வீண் முயற்சின்னு சொல்ல வச்சிருக்காரு நம்ம டைரக்டர் மகிழ் திருமேனி. உங்கள் எல்லாருக்காக பாசத்தோட நான் கொண்டு வந்திருக்கிறது இந்த பன்னிக்குட்டி. எந்த பயனும் இல்ல. எந்த அளவுக்கு இந்த டைரக்டர் படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நான் வந்து இனிமே படம் நடிக்க மாட்டேன், நான் ரேஸுக்கே போறேன் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி தலை சொன்னப்பலாம். தலை எங்களுக்காக வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சினவங்களே பரவாயில்ல தலை படம்லாம் நடிக்க வேணாம், இனிமே நீங்க ரேஸுக்கே போயிருங்க அப்படின்னு அவங்க வாயிலே சொல்ல வச்சிருக்காரு இந்த டைரக்டர். வழக்கம் போல படத்துல கண்டென்ட் சரியில்லாட்டியும் படத்துல கண்டென்ட்டே இல்லாட்டி நம்மளுக்கு கண்டென்ட்டா மாறிடும். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? 3 வருஷம் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் செம ஹைப்ல இருந்தோம். டேய் படம் கூட லேட்டா விடுங்கடா, ஏதாவது அப்டேட்னாவது கொடுங்கடா, ஏதாவது ப்ரொமோஷனாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்க வச்சாங்க. அதாவது நான் கேட்கிறேன், தலை படத்துக்கு எதுக்கு ப்ரொமோஷனுங்கிறேன்? தலையில விழுகிறது தான் ப்ரொமோஷனே. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலி. நானே என் ஃப்ரெண்டு பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டோம் ஃபேமிலி. அம்மா முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவிச்சு வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. இது வந்து நான் குற்றச்சாட்டா வைக்கல, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்டேட் விட மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு படத்தோட அப்டேட் வராது. நம்ம தலைக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆனது, அவர் கீழே விழுந்தது, அடிபட்டது, இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க. கேட்டா ப்ரொமோஷனே வராதான். இந்த லைக்கானாவது இதை மாத்துவானுங்கன்னு பார்த்தா இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கும் மேல. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஏன் தான் அப்படி அடி விடுதுன்னே தெரியல. சந்திரமுகி 2 இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், இப்படி வரிசையா வந்துட்டு எல்லா படமும் ஃபிளாப் ஆகிட்டு வந்த நேரத்தில் இது விடாமுயற்சி அதில் ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு கவலை. மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. எல்லாம் காரணம் நீங்களாம் சொல்லலாம் ப்ரோ படம் வந்து ஃபிளாப்லாம் கிடையாது, பட் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காட்டி அதான் நெசம். டைரக்டர் சார் இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இந்த படத்துக்கு 3 வருஷமா? ஆல்ரெடி பிரேக் டவுன் இங்கிலீஷ்ல வெளிவந்த படம் தான் இது. அந்த கதையை அப்படியே வாங்கி ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கு 3 வருஷம் ஆச்சா? ஆனா இந்த படத்துல நீங்க ஸ்கிரீன் பிளேவே எழுதலையே, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. வழக்கமா தலைப்படம்னாலே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் நம்ப வைப்பாங்க. ஒரு புதுமை உணர்ச்சியை டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிரேக் டவுன் படத்தோட கதையை அப்படியே ஹாலிவுட்ல இருந்து வாங்கி அதே ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹாலிவுட் படத்தையே எடுத்து வச்சிருக்காரு. சீன் பை சீன் அப்படியே இருக்கு. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. கண்டுக்காதீங்க. என்ன கொடுமை ஆஃப் த இந்தியா அப்படின்னா, நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்துட்டோம். என்னதான் பழைய படமா இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பா சீட்டேஜுக்கு நம்மளை கொண்டு போவாங்க. டே என் ஒய்ஃபுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளாம் சீட்டேஜுக்கு போவோம். ஆனா அது இந்த படத்துல பண்ணாங்களா? நெவர். அங்கதான் டைரக்டர் மகிழ் திருமணி மாணவரையே கோட்டை விட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மகிழ் திருமணி படமும் இல்ல, தல்லாஜிதோடி படமும் இல்ல, யாரோடி படம் சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. சரிண்ணே நீங்க படத்தை அங்கிருந்து வாங்கினலாம் ஓகே. நம்ம அட்லி அண்ணே மாதிரி என்னதான் படம் வந்துட்டு காப்பி அடிச்சு எடுத்தாலும் அதுல கொஞ்சம் மசாலா காரம்லாம் தூவி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் பெப்பர்லாம் போட்டு கொடுப்பாரு. அதனாலேயே என்னமோ என்னதான் காப்பியா இருந்தாலும் இந்த குக்கிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சிருப்பாரு. அந்த குக்கிங்கே ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம அல்டிமேட் ஸ்டார் படம் இப்படி ஆனதுலாம் பிரச்சனை இல்லை, பட் இவனுக்கு கொடுக்குற முட்டு இருக்கே அது இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். படம் பார்த்துட்டேன், எப்படிடா இருக்கு? தலை சம மாசு, வேற ஏதாவது சொல்லு. அலைய ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்ல.
நம்ம வந்துட்டு ஒர்க்கில் இருந்தனால வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் போக முடியல. ஒரு 2-3 நாள் கழிச்சு லீவ் இருக்கப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பட் படம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தலை ஃபேன் தான் ஃபோன் பண்ணி மச்சான் படம் எப்பரா இருக்குன்னு கேட்டா அவன் சொன்னா பாருங்க, மச்சான் இது வந்துட்டு நாட் கமர்ஷியல் மூவி, இது வந்துட்டு கண்டென்ட் பேஸ்டு மூவி அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஒரே கள்ள உறவா இருக்கேடா. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ் அப்படியா அப்படி என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டியை காணோம். இது கவாலி படம் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தோணும். பொண்டாட்டி தேடி போறா ஹீரோ போயிட்டே இருக்கான். எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு போனோமா முடிச்சோமா அப்படி இருக்கணும். பட் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுல தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பொண்டாட்டி செத்துட்டாலோ அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. பட் இதுல தலை பொண்டாட்டி செத்துருவாளோ அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. சுரேஷே நாளை இட்டுன்னு போயிட்டா தாடா கோச்சாடா. வழக்கம் லோக்கி அண்ணே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு ஒன்லைன் வச்சுக்குவாங்க, அதை வச்சுட்டு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி அந்த படம் எடுத்துருவாங்க. பட் ஒரு சில பேர் வந்துட்டு வேற ஒரு கதையா இருக்கும், வேற ஒருத்தவங்களோட கதையை வாங்கி இல்லைன்னா அங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி இங்க எடுத்து வைப்பாங்க. அதான் நம்ம மகிழ் திருமணி சார் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆனது பிரேக் டவுன் படத்துல இருந்து இல்ல, இந்த கிளிப்ல இருந்துதான். என் பொண்டாட்டியை கொடுத்துடுறேன். ஐயோ பவருக்கு என்ன பவர்ஃபுல் நடிப்பு பாருங்களேன். மனுஷன் என்னவா கதறாரியா ஒய்ஃபை காணன்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே இந்த ஒரு சென்டிமெண்ட் சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீனை வச்சு கதையை டெவலப் பண்ணி படம் எடுத்திருக்காரு. ஆனா நம்ம கதையில தான் அந்த பிரேக் டவுன் சொல்லி பூ சுத்திட்டாங்க. 2 மணி நேரமா சைலண்டா தான் இருக்கிறானுங்க, ஒண்ணுமே இல்ல. அஜித் குமார் பேரு அதுக்கு ஒரு கத்து, விடாமுயற்சின்னு ஒரு பேர் அதுக்கு ஒரு கத்து, அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா டைரக்டரே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவர் படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, இந்த படத்துல வந்துட்டு வழக்கமா அஜித் சார் படத்துல வர மாதிரி மாஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்காது, அவர் படத்துல நீங்க என்ன எதிர்ப்பாங்களோ அது எதுவுமே இதுல இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல போட்டு உடச்சிட்டாரு. அப்பவே நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியல இது அவர் ஃபால்ட் இல்ல, நம்ம ஃபால்ட் தான். இந்த படத்துல வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப் இன்டர்வல் பிளாக் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த அதான் படம் எடுத்து அவரே ஒத்துக்கிட்டாருல. அதுக்கப்புறமா வந்துட்டு படத்துல அது இல்ல இது இல்ல இது குறை அது குறைன்னு சொல்லிட்டு போய் பொழப்ப பாருங்க ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. படத்துல பாசிட்டிவ் விஷயம்லாம் இல்லையெல்லாம் சொல்லல. என்னதான் நம்ம தலைக்காண்டி படத்துக்கு போயிருந்தாலும் நம்மளோட ஒருக்குன்னு தலையை பார்த்தாலும் இன்னொருக்குன்னு பாக்குற ஒரே இடம் திரிஷா. என்ன அழகா இருக்கு. படத்தோட வில்லன் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். உடனே படம் பார்த்தவங்க எல்லாம் ப்ரோ தலைக்கும் அர்ஜுன் சாருக்கும் வந்துட்டு மங்காத்தா அளவுக்கு பில்டப்லாம் இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு கேம்போ வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மடாடிக்க மங்காத்தாவை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம காமாட்சி அக்கா பேர புள்ள மங்காத்த அளவுக்கு இல்லக்கா. அதுக்கப்புறம் எவ்வளவு சூப்பர் சூப்பர் படம்லாம் தலை கொடுத்துட்டாரு. அப்பாடா இனிமே மங்காத்தால முடியுதுடா, இன்னிலிருந்து விடாமுயற்சிடா. மேல மறுபடியும் ஃபிளாப்பா, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, திரும்பவும் மங்காத்தாடாவா. படம் வந்துட்டு ஆவரேஜா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு பல பேர் வந்துட்டு தளபதி ஃபேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நிறைய இடைஞ்செல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் பேட் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப மோசமா கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. விஜய் ஃபேன் தானே நீ? 2026 நான் டிவி கேக்கு ஓட்டு போடணும்னா இப்ப நீ என்ன சொல்லணும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் தலையோட சொல்ல வந்து டிவிகே பிளாக காட்டி நாங்களாம் ஒற்றுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க நமது ரசிகர்கள். ஆவுன்னா அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா. படம் நல்லா இருந்திருந்தா நாங்களே வந்துட்டு ஆகா ஓகன்னு சொல்லி கொண்டாடி இருப்போம். ஆனா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரோ படம் கிடக்குது ப்ரோ, படம் தலையோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், தலையை பார்த்தா போதும், எங்களுக்கு அதுக்கு 150 ரூபா கொடுக்குறது நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கடா தேட்டருக்கு வரணும், ஒரு ஃபேஸை பார்க்குறத ஃபோட்டோவே பார்த்துக்கலாம்ல. என்னதான் நீங்க இப்படிலாம் சொல்லலாம், பட் அந்த 150 ரூபா வேஸ்டா போச்சு, 3 வருஷம் வெயிட் பண்ணது வேஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மனசு படுற வழி இருக்கே. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு,
அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய், அழுவுடா எரும மாடு, அழுவுடா. ஆனா அந்த ஃபேனா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்க கதை வந்துட்டு உங்களுக்காக பண்றீங்க, இல்லன்னா டைரக்டருக்காக பண்றீங்க, இல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக பண்றீங்க, எங்களுக்காக என்னைக்கு தான் பண்ண போறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த ஒரு மனிதன் அவனுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் இது. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன நடக்கும்னு எல்லா மேட்டரும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும் தேவைப்படல, உனக்கு அது தேவைப்படாது. அப்புறம் என்ன நம்மள மொத்தமா முடிச்சு விட்டீங்க, வேற வழி இல்ல. இன்னும் குட் பேட் அட்லி தான் பாஸ். அது அட்லி இல்ல, அக்லி. தொப்பல பிடிச்சிக்கல. இப்படி பக்கமா தலை ஃபேன்ல என்ன ஆசைப்படுவோம், தலை படத்துக்கு போனா என்ஜாய் பண்ணலாம், மாச செலிப்ரேஷன் பண்ணலாம், ஒவ்வொரு சீனும் ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி கெத்தா வச்சிருப்பாங்க, அதை பார்த்து கொண்டாடலாம் அப்படின்ட்டு போவோம். அதை விட்டுப்புட்டு நான் மாசா படம் பண்ணல, கிளாஸா பண்றேன், கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்றாவியாவா படம் எடுத்து வைக்கிறது. இன்ட்ரோ சீன்ல எல்லாம் எகிரி கத்து போத சைலண்டா கையை கட்டி உட்காந்துறானுங்க. அஜித் குமார் பேரு, அதுக்கு ஒரு கத்து. விடாமுயற்சின்னு ஒரு பேர், அதுக்கு ஒரு கத்து. அவ்வளவுதான் ப்ரோ. தியேட்டர் 2 மணி நேரமா சைலண்டா தாங்கிறானுங்க. கடைசி வரைக்கும் கை தட்ட முடியாத அளவுக்கு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம்லாம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம விக்ரம் சார், விஜய் சேதுபதி சார், இவங்கெல்லாம் அதை பார்த்துப்பாங்க. நீங்க தயவு செஞ்சு நாங்களே விசில் அடிச்சு கிளாப் பண்ணி கொண்டாடுற அளவுக்கு படம் கொடுத்தா போதும். அது அறத பழைய கதையா இருந்தாலும் ஓகே. கலாய்க்கிறதுக்காகவே வரும், கிண்டல் பண்றதுக்காகவே வரும். அப்படி வர அந்த கிரௌட அமைதியாக்கி உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம தலை கண்ணில் போகிற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரி, நல்ல கதை தான் கிடைக்கலையா, அதுக்கும் வழியில் அப்படின்னா நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். இனிமேல் தலை போகிற ரேஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சு அதெல்லாம் சேர்த்து மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணி ஏவி மாதிரி தேட்டரில் போடுங்கடா. 150 ரூபா இல்லை 1000 ரூபா கொடுத்துட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வர்றோம். சின்ன பசங்க எகிரி அச்சானுங்க சார், உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. அச்சான் சார் அடி 2 பல்லு ஊந்துச்சு கீழே, தலையை பூச்சினா அடி அடி வச்சுருக்கிறாங்க. வழக்கமாக பெரியவங்களாம் வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு நல்ல செய்தி வந்துச்சுன்னா பின்னாடியே கட்டை செய்தி வர அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போதான்டா எங்களுக்கு தெரியுது. இப்போதான் தலை வந்துட்டு 10 பூசணி விருது வாங்கிட்டாருன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்தா பின்னாடியே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வீண் முயற்சின்னு சொல்லிட்டு நம்மளை கவலைப்பட வச்சுட்டாங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. பேசாம நீங்களா சேர்ந்து ஒண்ணுமில்லாத படத்தை 3 வருஷமா மூடி வச்சு ஓவர் ஹைப் ஏத்தி அதை லேட் ரிலீஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுங்க. புரிஞ்சதா? நம்மளே இந்த படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி அப்செட்ல இருக்கும் போது நிறைய பேர் கால் பண்ணி ப்ரோ நீங்க படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் நீங்க பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க நான் தூங்கிட்டேன் இப்படியா சொல்றது. இதுலயும் நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மச்சான் அவனுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி ஆயிருச்சு பார்த்து பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களும் தலை ஃபேன் தான், பட் என்ன மனசு பாருங்க, அந்த மனசு இருக்கு அதான் கடவுள். ஆனா நமக்கு கண்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பல பேர் சஜெக்ஷன்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கால் பண்ணி கேட்டோம். படத்தோட ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டிலே இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். ஆனா அது அப்ப புரியல, இப்ப புரியுது. இதுல ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடு உடையிற அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க. என்னதான் பல பேர் படத்துல பல நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லலாம், பட் படத்துல இருக்க ஒரே பாசிட்டிவ் தலை. லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிடே. கரெக்ட். நீ என்ன ப்ரோ பேசுற, உனக்கு படத்தை பத்தி பேச தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க. அதுக்காகவே சொல்றேன், நம்மளுக்கு தகுதி இருக்கோ இல்லையா, பட் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னு நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. முட்டுங்க மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்கடா. அட ஒண்ணுமில்ல, சிம்பிள் விஷயம் தான். நம்ம டைரக்டர் பாலா சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதுக்கு சார் உங்க படத்துல வந்துட்டு இன்னசென்ட் கேரக்டர்ஸ்லாம் கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கேரக்டர் இன்னசென்ட்டா காட்டி கொலை பண்ணும் போது தான் பாக்குற ஆடியன்ஸ் மனசுல வந்துட்டு ஒரு ஃபீல் வரும், சே இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும், ஸ்டோரியோட கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு. அதை இந்த டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. பட் நம்ம இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படின்லாம் சொல்ல வரல, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சொதப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேம் வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் பேர் பிரகாஷா. இதுக்கு ஒரு மீவலா வந்துக்கிட்டே நம்ம பிரகாஷ் ராஜ் சார்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரி அது ஒரு பக்கம் விடுங்க. பட் அந்த பிரகாஷோட வந்துட்டு அவங்க அஃபேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டின சீன் ஒரு தேவையில்லாதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். த்ரிஷா மேம் கிட்னாப் பண்ணி போனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபீல் வரும்ல, ஐயோ ஹீரோயினை காணண்டா, என்னடா தலை இப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்லாம் வரல. ஏன்னா ஆல்ரெடி அந்த அம்மா அவனுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கு, விடுதலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது.
பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே. இந்த இடத்துலயே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு இன்னசென்ட் கேரக்டர் கிடையாது, இவங்களே உண்மையா இல்ல அப்படிங்கும் போது இந்த அம்மா செத்தா என்ன பொழச்சா என்ன, எதுக்கு இந்த 8 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு வார்த்தைக்காண்டிதானா. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது கேப்புல கூச்சமே இல்ல. இதுக்காக 8 கோடி ஓவரு. இன்னொரு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்கள விற்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு 8 கோடி ரூபா பணத்துக்கு நீங்க ட்ரக்கெல்லாம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஹைப் ஏற்றி அந்த அம்மாவெல்லாம் கிட்னாப் பண்ணிக்க, அந்த அம்மாவுக்கு 8 கோடிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட மேக்கப் செலவு. பொண்டாட்டி ஏன்டா கடத்திக்கிட்டு வந்த, பின்ன ஏன் பொண்டாட்டி வா கடத்த சொல்ற? இப்ப நான் அவனை சுட போறேன். இதுல இன்னொரு கொடுமை, ட்ரைலர்லாம் பார்த்துப்பட்டு டேய் இது வந்துட்டு விண்டேஜ் தலை பாரு, அங்க பாரு லூஸ் கேர்லாம் விட்டுக்கிட்டு தலை பரமசிவன் கட்டப்புல பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில்லற காசெல்லாம் செதற விட்டா அது தலையே இல்லையா. இருந்த ஒரு சில ஆறுதலையும் போட்டு தள்ளிட்டீங்களாடா. அதெல்லாம் முடியாது, அது எங்களுக்கு தலை தான். ஹீரோயினுக்கு பிரகாஷ்ங்கிற கேரக்டருக்கு கூட அஃபேர் இருக்கிறதெல்லாம் எழுதின டேரக்டர் இப்ப அதே இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கீழ் புத்திக்காரங்க வந்துட்டு யாரு பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்க ஃபேமிலியில எட்டி பாக்குற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசா அப்படி இருக்கிற நீங்க எதுக்கு இந்த படத்தை எடுப்பீங்க? யார் அந்த பிரகாஷ், எதுக்கு அந்த பிரகாஷ்னு கேட்கறாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய மனோபாவம் என்பது இந்த ரகத்தை சார்ந்து இருக்கும், கீழ்த்தரமான இருக்கும், அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்துல எட்டி பார்க்கின்ற ஒரு முனைப்பு தான். சரியா? இவரு கள்ள காதல் இருக்க மாதிரி படம் எடுப்பாராம், இவரு அதுக்கு ரிப்ளையும் கொடுப்பாராம், இவரு ஹீரோயின் கள்ள காதல் பண்ற மாதிரி படம் எடுப்பாராம், பட் இவரே வந்துட்டு அதுக்கு ரிப்ளையும் கொடுப்பாராம். தப்புன்னு நியாயமா? ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, விடாமுயற்சி படம் பார்க்க போன நமக்கெல்லாம் சனிப்பயிற்சி. படம் கொடுக்க மறுபடியும் விடாமுயற்சியுடன் மீண்டும் காத்திருப்போம் குட் பேட் அக்லிக்காக. வழக்கமா நல்ல படம் அப்படின்னு வந்துட்டு அங்கனங்கன ஒரு சில குறைகள் இருக்கும், பட் இந்த படத்துல அங்கனங்கன ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு பாசிட்டிவ் தான் வந்துட்டு இந்த காரோட ஃபைட் சீனு. அதெல்லாம் அல்டிமேட் பண்ணிருக்காங்க. மேல டாப் ஆங்கிள் கேமராலாம் வச்சு பரவாயில்லடா, கதையில தாண்டா நீங்க கோட்டை விட்டீங்க, மேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லெவல் தாண்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தோண வச்சாங்க. அதுக்காக வேணா ஒரு கிளாப் ப்ரோ, நானும் தலைவரியன் தான். படம் எப்படி? அட படம் வேற லெவல் ப்ரோ. தலை பிரிச்சுட்டாரு, திருசா சதைச்சிட்டாங்க, அர்ஜுன் அலற விட்டாரு. இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ சே, இன்னமும் பல சீன்ஸ் எல்லாம் கண்ணுக்குள்ளேயே ஓடுது. ஓகே ப்ரோ, அப்படியே நம்மளுக்கு அந்த 2027 ஓட்டையும் போட்டு விட்டுருங்க. நீங்களும் அப்படியே 26 ஓட்டு போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.